சரி, பரந்தூர் விமான நிலையத்த திரும்ப பெற்றாச்சு. நிலம் கையகப்படுத்தின இடத்துல மாற்று என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேள்விகள் வருது. நாங்க மக்கள பாதிக்காத வகையில தொழிற்சாலைகள் உள்ளிட்ட புதிய உற்பத்திகள், தொழில்கள தொடங்குவோம் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால சுற்றுச்சூழல் பாதிக்காதா? வேளாண்மை நிலம் பாழ்பட்டு போகாதா? அப்படின்னு விமர்சனங்கள் வருது. குறிப்பா திமுகவினர் முன்வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக தனிப்பட்ட வகையில என்னை பொறுத்தவரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் திரும்ப பெற்றத நான் வரவேற்கிறேன். ஏன்னா விவசாய நிலம் அங்க பாதிப்படையக்கூடாது. அந்த மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கணும். அதே நேரத்துல புதிய தொழிற்சாலைகள்னு கொண்டு வந்தாலும் சுற்றுச்சூழல்கள் பாதிப்படையும். அப்ப மாற்று திட்டம் என்ன பண்ணலாம்னா, அரசு கையகப்படுத்தின அந்த 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள்ல ஒரு கூட்டு வேளாண்மை பண்ணை உருவாக்கலாம். அதாவது பாரம்பரிய நெல் ரகங்கள், புதிய புதிய வகைகள், அப்புறம் சிறுதானியங்கள் உற்பத்தி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பலவற்றை அரசாங்கமே எப்படி சோவியத் ரஷ்யா போல ஒரு கூட்டு பண்ணைய உருவாக்கலாம். அங்க இருக்கக்கூடிய அதே ஏரியா விவசாய மக்களை பங்குதாரரா ஷேர் ஹோல்டர்ஸாக அவங்களுடைய உழைப்பு அதில் செலுத்தலாம், லாபத்தை பங்கிட்டுக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு மூலதனமாகவும் திரும்ப எடுத்துக்கலாம் அரசாங்கம். இப்படியான கூட்டு பண்ணைகள். அப்படி இல்லைன்னா அங்க வேளாண்மை சார்ந்து உணவு பதப்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு, நெசவு, கைவினை, விதை உற்பத்தி, சிறு குறு தொழில்கள், உள்ளூர் சந்தைகளோடு இவை எல்லாவற்றையும் இணைத்தல், இப்படி ஒரு உயிரியல் பொருளியலை நம்ம அங்க கட்டமைக்கலாம். இவை எல்லாம் கடந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பரிசீலிக்கிறோம் அப்படின்னும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு.